எக்கோ. நீங்க ஒவ்வொரு டைமிங்ல ஒவ்வொரு இடத்துல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த முடிவு ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் தருது அப்படின்ற ஒரு சினாரியோ தான் எக்கோ. இந்த படத்துல ஹீரோவாகட்டும் சரி, மற்றவங்களோடும் சரி, எல்லாருமே எந்தெந்த டைமிங்ல எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்ல என்னென்ன சாய்ஸஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இவங்களோட ஃபியூச்சர்ஸ்ல எப்படி எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தோட ஒரு மொத்த கதையுமே. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. முக்கியமாக கிளைமேக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வெங்கடேஷ் அப்படின்றவர் கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ல கேட்டிருக்காரு. அவருக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோன்னு சொல்லலாம் நண்பா. ஸோ கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா ஆப்வியஸாக ஸ்பாய்லர் எல்லாமே இருக்கும். படத்தோட கதைங்க எல்லாமே மொத்தமாக சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா இந்த படம் தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாகவே இருக்குது. உடனே போய் பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து ஒரு நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் உள்ள படம். தேவையில்லாத ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி படத்துல எந்த ஃப்ரேமே கிடையாது. சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட பர்ஃபெக்டான டீடைல்ஸா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மிலாத் ஏக்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. மலைக்கு மேல இவங்க வந்து தனியா ஒரு வீட்டுல இருக்காங்க. தனியா கிடையாது, இந்த இடத்துல பியூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். பியூஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பசங்க, மிலாத் ஏக்காவோட பசங்க. இவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்றதுனால பியூஸை இவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருந்தா இல்ல வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, கீழே இருந்து டாக்டர் வந்தாங்கன்னா டாக்டரை கூட்டிட்டு போய் காட்ட வேண்டியது, இது எல்லாமே பியூஸ்க்கு இந்த வேலையெல்லாம் வச்சு இவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா பியூஸ் வந்து அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாய்ங்க இருக்கு. எல்லாமே காட்டு நாய்ங்க, பியூரஸ்ட் பிரீட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான 2 கேரக்டர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லூகோஸ் 8 நண்பா. லூகோஸ் 8 தான் என்னடா கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தினம் 8 வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ல இருந்து டெய்லி கேமிங் லைவ்ல இருந்து ஏகப்பட்ட மூவி பஃப் அனிமேஸ், டெய்லி கத்துக்கிற லேர்னிங் செஷன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட இதை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா உங்களுக்கு டெய்லி புது புது விஷயத்த கத்துக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். படம் இந்த மாதிரிலாம் பார்த்து போர் அடிக்காம லைஃப் என்ஜாய் பண்ணலாம் நண்பா. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். 2 பேர்த்த இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு போத்தன் அப்படின்னு ஒருத்தர், மோகன் போத்தன். 2வது பாத்தீங்கன்னா குரியச்சன் அப்படின்றவன். குரியச்சன் வந்து இந்த மிலாத் அக்காவோட ஹஸ்பண்ட். இவங்க போத்தனும் குரியச்சனும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே மலேசியாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாகை கண்டுபிடிக்க போகும்போது அங்க வந்து இந்த சோய் அப்படின்ற இந்த மிலாத்தி அக்காவை அங்க பாத்துருக்காங்க. அவங்களோட சின்ன வயசுல பார்த்தோன்னே நம்ம குரியேஷனுக்கு ஒரு க்ரஷ் வந்துருது. அந்த இடத்துல இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட், அவனை வந்து வெளியே கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அவனை போலீஸ்ல போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டது மட்டும் இல்லாம 2 பேரும் வந்து புருஷன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு 2 பேரும் அங்க இருந்து படகுல வந்து புருஷன் இந்த மாதிரி உங்க புருஷன் செத்துட்டான்னு சொல்ல வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து கார்டியன் டாக்ஸ் மாதிரி நிக்குது. இந்த மிலாத்தி அக்காவுமே வீட்டை விட்டு வெளியே வர விட மாட்டேங்குது மலேசியால. அது மட்டும் இல்லாம இவங்களையுமே வீட்டுக்குள்ள போறதுக்கு விட மாட்டேங்குது. கரெக்டா நடுவில் நிறுத்தி வச்சிருச்சு. இந்த இடத்துல தான் அவன் ஒரு டைலாக் சொல்றான், எக்ஸஸ் பண்ணிட்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் கேரிங் 2மே மஸ்ட் அப்படின்னு சொல்றாப்புல. ப்ரொடெக்ஷன் அண்டு ஏதோ சொல்லுவானே, ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாப்புல அந்த எக்ஸஸ் பண்டு. அதை வந்து நம்மளால ஒரு சீரியஸா எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு நாய்களும் பாத்தீங்கன்னா பயங்கர காடினா இருக்குன்னு சொல்லலாம். ஷிஃப்ட் போட்டு பாத்துக்குது. இவங்களை வந்து உள்ளே விட மாட்டுது. டென்ஷனான மோகன் போத்தன் என்ன பண்றான், உடனே ஒரு படகை எடுத்துட்டு டேய் அப்பா நான் கிளம்புறேன், நீ இருந்து இந்த பொண்ணுகிட்ட அவன் ஹஸ்பண்ட் செத்துட்டான்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் மோகன் போத்தனு. இவன் ஒரு 2 நாள் இருந்து பாக்குறான், 3 நாள் இருந்து பாக்குறான். அந்த நாய் வந்து மிலாத்தி அக்கா காலை கடிச்சுக்கிட்டு வேற. மிலாத்தி அக்கா உடம்பு முடியாம சாக போற நிலைமையில இருக்கும்போது நம்ம குரியச்சனுக்கு வந்து நாய்னா ரொம்ப இஷ்டம். ஸோ அப்பதான் நம்மளால கன் எடுத்து நாய் எல்லாத்தையும் சுடுறாப்புல ஒன்று ஒன்றா சுட்டு தள்ளுறான். சுட்டு தள்ளது மட்டும் இல்லாம நேரா உள்ள போயிட்டு மிலாத்தி அக்காவுக்கு லைட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி மிலாத்தி அக்கா உயிரை காப்பாத்திடுறான். கொன்ன நாய்ங்க எல்லாத்தையுமே புதைச்சிட்டு நம்மால் வந்து மிலாத்தி அக்காவை கூப்பிட்டு நாய் குட்டிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க கேரளாக்கு வந்து சேர்றாப்புல. இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா மிலாத்தி அக்கா மலை மேல வீட்டுல தங்கியிருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பிளாஷ்பேக் பார்த்தோம். இப்ப கரண்ட் ஸ்டோரிக்கு வருவோம். மிலாத்தி அக்கா வந்து இங்க தங்கி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப மோகன் போத்தனுக்கும் குரியச்சனுக்கும் ஒரு சின்ன ஃபைட் ஆயிடுது. என்ன ஃபைட்டுன்னு கேட்டீங்கன்னா குரியச்சன் வந்து மோகன் போத்தனை ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுறாப்புல. ஒரு 4-5 வருஷத்துக்கு வெளியே வர முடியாத மாதிரி. இந்த போலீஸ்ல இருந்து தப்பிச்ச மோகன் போத்தன் என்ன பண்றான்னா நேரா வந்து இந்த மிலாத்தி அக்காவை பார்த்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். உன் புருஷன் சாவலாம் இல்ல, போலீஸ்ட தான் மாட்டியிருக்கான். அவன் இந்நேரத்துக்கு வெளியே வந்து ரொம்ப நாள் உன்னை தேடிக்கிட்டு இருந்திருப்பான். சொல்ல முடியாது, மென்டலா கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சான். அப்பயுமே இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன பண்றது. இப்போ வந்து நீ குரியேஷனோட கஷ்டத்துல இவனுக்கு அடிமையா வாழ்ற, இவனோட ஜெயிலுக்குள்ள நீ வாழ்ற.
ஏன்னா சுத்தி குரியச்சனோட நாய்ங்க உன்னை காவ காக்குது, நீ இந்த நாய்ங்களை தாண்டி வெளியே போக முடியாது, இப்ப குரியச்சன் கண்ட்ரோல்ல நீ ஒரு நாயா அடிமையா வாழ்ந்துட்டு இருக்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி மோகன் போத்தன் டென்ஷன்ல வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு குரியச்சன் மேல அந்த டென்ஷன்ல உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா குரியச்சன் வீட்டுக்கு வரான். வந்த குரியச்சன் இவ வந்து குரியச்சனை பார்த்து கேட்கறா, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால என் வாழ்க்கையில நான் சொன்ன ஒரே ஒரு பொய் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வெளியே கிளம்ப வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்து எதாவது பேசிக்கலாம், அது வரைக்கும் யாராவது கேட்டாங்கன்னா நான் எங்க இருக்கேன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு குரியச்சன் வந்து தலைமறைவாருக்கு போறாப்ல. இப்போ கதையில இன்னும் ஒரு 4 பேர் சேர்க்கிறோம். 4 பேர்த்த 2 பேரா டீமா பிரிச்சுக்கோங்க. ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பியூஷ்ட வந்து குரியச்சன் எங்க இருக்கான்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இவங்க குரியச்சன் மட்டும் விசாரிச்சது இல்லாம நம்ம மிலாத்தி அக்காட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி குரியச்சன் எங்க இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சா நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குரியச்சனை அவன் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர். அவன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இன்னும் 2 பேர் பாத்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவர், அவங்க வந்து நம்ம பியூஸ பிடிக்கிறாங்க. டே தம்பி பியூஸ், நீ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, நீ இந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், உன்னோட ஒரிஜினல் ஊரே உன்னோட ஒரிஜினல் ஊர் கிடையாது, நீ இங்க வந்து குரியச்சனை கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நீ மட்டும் தனியா கொல்லணும்னு நினைக்காத, எங்களையும் கூட்டு சேர்த்துக்கோ, நாங்களும் சேர்ந்து குரியச்சனை கொல்றோம், 3 பேரும் சேர்ந்து குரியச்சனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோகன் போத்தனை கொன்னதே நீ தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கிட்ட இந்த 2 லாரி டிரைவருமே பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது மோகன் போத்தனை கொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து மோகன் போத்தன் கூடவே ஜாயின் பண்ணியிருப்பான். அந்த டயத்துல மோகன் போத்தனை வந்து நாய்ங்க காலால எட்டி உதைச்சு அந்த மாலையில இருந்து கீழே தள்ளி கொண்டு இருக்கும். அப்ப பியூஷ் தான் வந்து கொன்னானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பியூஷ் வந்து அந்த இடத்துலயுமே அவங்க கூட மோகன் போத்தன் கூட ஜாலியா மிங்கிள் ஆகி தான் குரியேஷனை கொல்றதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி இங்கேயுமே லாரி டிரைவரும் கூட சேர்ந்து குரியேஷனை கொல்றதுக்கு தான் கூட்டிட்டு போவான். ஒரு மலை வழியா இறங்கி கீழே கூட்டிட்டு போகும்போது தான் நமக்கே தெரியுது, அந்த இடத்துல இவங்க 2 இடத்துக்கும் விஷ தண்ணியை கொடுத்துட்டு அவன் நம்மால் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து பாக்குறான். வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் தண்ணியை குடிச்சிட்டு மயங்கி கிடக்குற மாதிரி கிடக்குறாங்க. நம்ம பியூஷ் வந்து அதை நம்பி இந்த 2 லாரி டிரைவருமே எடுத்து கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து ஏன்ச்சிடறான். டேய் நான் லாரி டிரைவர்லாம் கிடையாது, நான் போலீஸு, எனக்கு தெரியும், நீ வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நம்ம குரியச்சனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்லகைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் வந்து அவன் வளர்த்ததுல சிறப்பான நாய், அதனால நீ வந்து உண்மையை ஒத்துக்கோ, இப்போ குரியச்சன் எங்க இருக்கான்னு சொல்லி நீயா சொல்றியா இல்ல நாங்களா வர வைக்கட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. அந்த டயத்துல 2 போலீஸையுமே கொன்னுடுறான் பியூஸ். கொன்னுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி நேரம் மிலாத்தேக்காவை பாக்குறதுக்கு வரான். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மிலாத்தேக்காவை பார்த்து இந்த மாதிரி இந்த பியூஸ்ன்றவன் சாதாரண ஆள் கிடையாது, உங்க ஹஸ்பண்ட் குரியச்சனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாய், அவன் இந்த டாக் ட்ரைனரோட ட்ரெயின் பண்ண மனுஷன் தான் இவன், அதனால அவன் வந்து ஒரு நல்ல விசுவாசமான நாயா தான் இருப்பான் குரியச்சனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது தான் இந்த மிலாத்தி அக்காக்கே தெரியுது நம்ம ஆள் வந்து பியூஸ் கிடையாது மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறமேட்டு நேரா இவன் வந்த உடனேயுமே இவனை பார்த்து கேக்குறாங்க, நீ வந்து பியூஸா இல்ல யாரோட ஆளு நீ சொல்லு, இந்த மாதிரி ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி குரியச்சன் சொன்னான், ஆனா அந்த நாய் உண்மையா இருக்கும்னு சொல்லி நான் நம்பவே இல்லை, நீ தான் அந்த நாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சில நாய்ங்களுக்கு ஒரே ஒரு ஓனர் தான், எனக்கு குரியச்சன் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இவன் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இவங்க மிலாத்தேக்கா வந்து கேக்குறாங்க, நீ என்ன கொல்றதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா, என்ன கொல்லணும்னா கொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பியூஸ் சொல்றான், இது வரைக்கும் எந்த அவசியமே இல்லை உங்களை கொல்றதுக்கு, ஸோ நீங்க சேஃப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல மிலாத்தி அக்கா ஒரு இடத்துல உட்காந்துட்டு பைனாகுலர்ல ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காங்க மலையை. அந்த மலை எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம குரியச்சன் போய் ஒளிஞ்சிருக்க இடமே அதுதான். அது வந்து மொத்த கதையிலுமே யாருக்குமே தெரியாது அந்த இடம். ஆனா கரெக்டா மிலாத்தி அக்கா அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கணுமே நம்ம ஆளுக்கு டவுட் வந்துருது, என்னடா கரெக்டா அந்த இடத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தியால இவங்களை குத்துறதுக்கு கத்திய பேக்ல கையில வைக்கிறான். வைக்கும் போது அப்படியே பின்னால பாத்தீங்கன்னா ஃபுல்லா இவங்களை அந்த அப்படியே நாய் சுத்தி வளைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாளா நம்ம எல்லாருமே குரியேஷனுக்கு தான் அந்த நாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். பட் அதுதான் கிடையாது. இந்த நாய்ங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு மிலாத்தி அக்காவுக்கு தான் ஒரு விசுவாசமா இருந்திருக்கு. இப்போ மிலாத்தி அக்கா வீட்டை விட்டு வெளியே காலை வச்சா நாய் கடிச்சது இல்ல மலேசியால, அதே மாதிரி குரியேஷன் அந்த பொந்துல இருந்து வெளியே காலை வச்சா கடிக்கிற மாதிரி மிலாத்தி அக்கா அந்த இடத்துல அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல படத்துல சொல்ற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் அந்த ஹஸ்பண்டே இந்த மாதிரி திட்டு வேலை பண்ணான்ல, அதனால அவங்க போய் ஒளியும் போது இந்த நாயங்களை வச்சு கரெக்டா அவனை லாக் பண்ணிட்டாங்க மிலாத்தி அக்கா. ஸோ அவனாலையும் வெளியே வரவே முடியல லாஸ்ட் வரைக்கும்.
இன்னைக்கு வரைக்கும் அவன் அந்த குகையிலே அடைஞ்சுதான் கிடக்குறான். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிலாத்தி அக்கா வந்து வெளியே விடாம அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. வெளியே வந்தா நாய் கடிச்சிடுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. நைட்டு பகல்னு மாத்தி மாத்தி நிறைய நாய்ங்க போய் போய் காவலுக்கு இருந்துட்டு வருது. இப்ப பியூஸோட நிலைமை என்னன்னா, அவனால போய் காப்பாற்றவும் முடியாது, இவளையும் கொல்ல முடியாது, செவனே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அவனோட போத்தனோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்கிறான். ப்ரொடெக்ஷன் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் படத்துல சொல்ற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம மிலாத்தி அக்கா பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசியா அவங்களோட நியாயத்தை வந்து அவங்க கையில எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ரிவெஞ்ச் மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவனோட ஹஸ்பண்டை இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணி ஜெயிலுக்கு தள்ளிட்டு வந்தாங்க நம்ம ஆளுங்க. ஆனா இங்க இவங்க நம்பிட்டு இருக்கும்போது அந்த உண்மை தெரிஞ்சவொடனே இவங்க அவனை லாக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இவங்களை தேடிட்டு இருந்த 2 போலீஸ் ஆபீசர் செத்துட்டானுங்க. அந்த மிலிட்டரி ஆபீசரும் இன்னொருத்தனும் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா போதுண்டா இது, இவனை இனிமே தேடிட்டு இருக்க வேணாம், மிலாத்தியே அவளை வந்து லாக் பண்ணி தான் வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கெஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் மொத்த படத்தோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் மோர் அண்ட் மோர் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நண்பா. டாடா பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.